எதிர்காலத்திலே நாங்கள் அனுபவிக்கக்கூடிய தொழில்நுட்ப வசதிகளை இன்றைக்கு உலகத்தில் பல நாடுகள் அனுபவித்து கொண்டிருக்கின்றன, அவற்றை அடைவதற்கு முயற்சித்து கொண்டிருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? ஃப்ளையிங் டாக்ஸி, அதாவது பறக்கும் வாடகை வாகனத்தை இன்றைக்கு உலகத்தில் பல நாடுகள் உருவாக்குறதுக்காக முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் முக்கியமான நாடு துபாய். ஃப்ளையிங் டாக்ஸி என்றால் என்னென்று தெரியுமா உங்களுக்கு? அதனுடைய வசதிகள் எப்படி என்று தெரியுமா? ஆம், அது பற்றி பார்ப்பது தான் இந்த பதிவினுடைய நோக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசெட் தமிழ் A to Z. வாங்கள் இந்த பதிவுக்குள்ளே முழுமையாக போவோம். இந்த சேனல் இன்றுதான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சேனலுக்கு உங்களுடைய பூரணமான ஒத்துழைப்பை வழங்குங்கள். தொடர்ந்து எமது வீடியோக்களோடு இணைந்திருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களுடைய இந்த புது முயற்சிக்கு உங்களுடைய பூரணமான ஒத்துழைப்பை நல்குங்கள். துபாய் பற்றி உங்கள் எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் தெரியும். அது பற்றி நாங்கள் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லி உங்களுக்கு சலிப்பு தட்ட வேண்டிய அவசியம் இல்லை. துபாய் நவீனத்துவமான கட்டிடங்கள் மற்றும் சுற்றுலாத்துறையால் இன்றைக்கு உலகத்தில் மிக பிரம்மாண்டமாக வளர்ந்திருக்கிற ஒரு நாடு. அந்த நாடு இப்போ 2026ஆம் ஆண்டை இலக்காக கொண்டு புதிய ஒரு போக்குவரத்து சேவையை ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி செய்திருக்கு. தன்னுடைய முழுமையான நடவடிக்கை அந்த விஷயத்தில் போட்டிருக்கு. என்ன மாதிரியான போக்குவரத்து சேவை, அது எப்படி நடைமுறைக்கு சாத்தியமாகுமா இல்லையா என்பதை பற்றி பார்ப்பது தான் நாங்கள் இந்த வீடியோவினுடைய பிரதான இலக்காக கொண்டு வந்திருக்கிறோம். ஃப்ளையிங் டாக்ஸி, அதாவது பறக்கும் வாடகை வாகன சேவை. ஏற்கனவே சுற்றுலாத்துறையில் உச்ச வளர்ச்சி அடைந்திருக்கிற துபாய் அதை இன்னும் மெருகேற்றுற வகையில் தான் இந்த ஃப்ளையிங் டாக்ஸி சர்வீஸை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இதற்காக துபாயினுடைய போக்குவரத்து ஆணையம் ஜோபி ஏவியேஷன் என்று சொல்லி ஒரு பறக்கும் வாகனங்களை உற்பத்தி செய்கின்ற ஒரு அமைப்போட நிறுவனத்தோடு அதுக்கான ஒப்பந்தத்தை செய்திருக்கிறது. 2026ஆம் ஆண்டை அதனுடைய காலாவதி ஆண்டாக நிர்ணயித்து கொண்டு இந்த திட்டத்தை துபாய் அரசாங்கம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 45 நிமிடங்கள் தரைவழி போக்குவரத்திலே செலவழிக்கக்கூடிய நேரத்தை வெறும் 10 நிமிடங்களாக குறைக்க முடியும் என்று சொல்லி இதனுடைய நிறுவனர்கள் அதனுடைய நடவடிக்கையிலே ஈடுபட்டிருக்கின்ற தரப்புகள் தெரிவிக்கின்றன. துபாயின் சர்வதேச முனையம், துபாய் டவுன் டவுன், துபாய் மெரினா ஆகிய பகுதிகளை இணைக்கிற வகையில் இந்த ஃப்ளையிங் டாக்ஸி சர்வீஸ் ஆரம்பிக்கப்படுது. நான் முன்னரே குறிப்பிட்டது மாதிரி இந்த பகுதிகளை இணைக்கிறதுக்கு தரைவழி போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னால் குறிப்பாக 45 நிமிடங்கள் செலவாகும் என்று சொல்லியும் அதை 10 நிமிடங்களாக குறைக்கிறதன் மூலம் அந்த நாட்டுக்குள்ளே வருகிற சர்வதேச வெளிநாடுகளுடைய சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் இந்த ஃப்ளையிங் டாக்ஸி சர்வீஸ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய இந்த ஃப்ளையிங் டாக்ஸியில் குறிப்பாக அதனுடைய ஓட்டுநரோடு சேர்த்து 5 பயணிகள் பயணிக்க முடியும். அதை விட மிகச்சிறப்பாக துபாய் அரசாங்கம் சொல்கிற விஷயம் என்னன்னு சொல்லினா சிறந்த ஒரு பயண அனுபவத்தை இந்த ஃப்ளையிங் டாக்ஸி சர்வீஸ் கொடுக்கும் என்று சொல்லினா ஜோபி ஏவியேஷன் நிறுவனத்தோடு சேர்ந்து இங்கிலாந்தினுடைய ஒரு நிறுவனமும் இந்த ஃப்ளையிங் டாக்ஸி உருவாக்குற திட்டத்தில் பணியாற்றுது. அந்த நிறுவனத்தினுடைய பேர் ஸ்கைபோர்ட். அந்த நிறுவனமும் இந்த ஃப்ளையிங் டாக்ஸி சர்வீஸை ஃப்ளையிங் டாக்ஸியை உருவாக்குறது முக்கியமான பங்காற்றுது. இப்படி துபாய் அரசாங்கம் தன்னுடைய நாட்டுக்குள்ளே நுழைகிற சுற்றுலா பயணிகளை மேலும் 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 கவர்ற வகையில் இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்கு. இந்த திட்டம் 2026ஆம் ஆண்டில் மிக வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போது இந்த திட்டத்தை இந்த துபாய் அரசாங்கத்தை போல உலகத்தில் வேறு பல நாடுகளும், உதாரணமாக பிரிட்டன், ஜப்பான், இந்தியா உள்பட்ட நாடுகள் இந்த ஃப்ளையிங் டாக்ஸி சர்வீஸை உருவாக்குறதுக்காக தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும். அதுக்காக நிறைய பணத்தை செலவழித்து கொண்டிருக்கணும். இந்த ஃப்ளையிங் டாக்ஸி நடைமுறைக்கு, அதாவது மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்று சொல்லி சொன்னால் இது மிக இன்றைக்கு இருக்கின்ற நவீன காலச்சூழலில் மிக உன்னதமான ஒரு கண்டுபிடிப்பாக இருக்கும் என்று சொல்லி
வல்லுநர்கள் கணிக்கினம். சாதாரணமாக இன்றைக்கு நாங்கள் பயன்பாட்டில் காணக்கூடிய ட்ரோன் சிறிய ரக ட்ரோன் கேமராக்களை கேமரா பொருத்தப்பட்ட ட்ரோன்களை பயணிகள் பயணிக்கக்கூடிய வகையிலே கொஞ்சம் பெருசாக தயாரித்து அவற்றின் மூலம் சாதாரணமாக பயணத்தை இலகுபடுத்துகின்ற வழிமுறையைத்தான் இதன் மூலம் இந்த நாடுகள் தேடிக்கொண்டிருக்கின்றன. வெறுமனே இது பயணிகள் சேவைக்கானது மட்டுமல்லாமல் எதிர்காலத்திலே இக்கட்டான நெருக்கடியான இடங்களுக்கு தேவையான பொருட்கள் வளங்களை கொண்டு சேர்ப்பது மற்றும் நெருக்கடியான அல்லது போக்குவரத்து வசதியற்ற இடங்களிலே ஏற்படுகின்ற மருத்துவ தேவைகளுக்கான ஆம்புலன்ஸாக பயன்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்காக பல்வேறு பயன்பாடுகளுக்கு உகந்ததாக இருக்கும் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு உலகத்திலே மிக வசதி படைத்த பல நாடுகள் இந்த சேவையை, இந்த விமானத்தை கண்டுபிடித்து அதை பொது பயன்பாட்டிற்காக வழங்குவது குறித்து அரசாங்கங்கள் சிந்தித்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் இன்றளவும் போக்குவரத்து வசதி இல்லை, வீதி வசதி இல்லை என்று சொல்லி போக்குவரத்துக்கான மிக பழமையான வசதி வாய்ப்புகளை கூட இன்னும் முழுமையாக பெற முடியாத சூழலிலே இன்றைக்கு உலகத்தில் பல நாடுகள் நாங்கள் இன்னும் 50-60 வருடங்களிலே அடையக்கூடிய வசதி வாய்ப்புகளை இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கின்றன அல்லது அவற்றை அடைவதற்காக இன்று முயற்சித்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஜேசட் தமிழ் A to Z. தொடர்ந்து தினசரி வீடியோக்களை எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.